விஜய் சார் கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவரும் ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார் இன்னைக்கு. இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு வந்து அவர் எண்ணம் போல் எதுவாக நினைக்கிறார் அதுவாகவே வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வேன் நம்புறேன். நல்ல விதமாவே ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் நம்புறேன். இது திருப்பி நாங்க சொல்றது இது பிலிம் பெஸ்டிவலுக்காக எடுத்த படம், பல விருதுகள் வாங்கின படம். இந்த படத்தை ஜனங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத டைரக்டரோட எண்ணமும் தயாரிப்பாளர் எஸ்கேவோட எண்ணமும் அதுதான். என்னடா இங்க இருந்து உள்ளூர் படம் இருந்து உலக படம் ஆகுது, அங்க போய் பல மேடைகளை ஏறி பல பேர் பாராட்டப்படுறாங்க, அந்த படங்களை பல விருதுகள் கிடைக்குது அப்படின்னா அந்த படங்கள் என்னதான் அப்படி அந்த படத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அப்படியே அது வெளியிலேயே அப்படியே போயிடாம மக்கள் பார்வை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த படத்தை கொண்டு வந்து ஒரு முயற்சி தான். இந்த படத்தை ஜனங்க பார்வைக்கு கொண்டு வந்து திரையில காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். அதான் உண்மை. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும். இது ஒரு புது அனுபவம். நல்லாவே இருந்துச்சு. அவ்வளவு அமைதியா படம் பார்த்தாங்க. எங்கெங்க இடத்துல சிரிக்கணுமோ அங்கங்க சிரிச்சாங்க, எங்கெங்க இடத்துல கிளாப் பண்ணணுமோ அங்கங்க கிளாப் பண்ணாங்க. இது கண்டிப்பா சமுதாயத்துல விஷயத்துல இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு கதை தான். இது ரொம்ப பழைய இதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கதை தான். அதை ஒரு திரைமொழி டோட்டல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமா திரைமொழியில இல்லாம இது வேற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ரெகுலரா பாக்குற ஒரு சினிமா வரமுறை இல்லாம இது ஒரு புதுவிதமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவம் தான். இது ஒரு புது அனுபவமா இருக்கு. நஷ்டம் கொண்டு வந்தது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் சார் கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவரும் ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார் இன்னைக்கு. இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு வந்து அவர் எண்ணம் போல் எதுவாக நினைக்கிறார் அதுவாகவே வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வேன் நம்புறேன். நல்ல விதமாவே ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் நம்புறேன். இது திருப்பி நாங்க சொல்றது இது பிலிம் பெஸ்டிவலுக்காக எடுத்த படம், பல விருதுகள் வாங்கின படம். இந்த படத்தை ஜனங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத டைரக்டரோட எண்ணமும் தயாரிப்பாளர் எஸ்கேவோட எண்ணமும் அதுதான். என்னடா இங்க இருந்து உள்ளூர் படம் இருந்து உலக படம் ஆகுது, அங்க போய் பல மேடைகளை ஏறி பல பேர் பாராட்டப்படுறாங்க, அந்த படங்களை பல விருதுகள் கிடைக்குது அப்படின்னா அந்த படங்கள் என்னதான் அப்படி அந்த படத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லா ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அப்படியே அது வெளியிலேயே அப்படியே போயிடாம மக்கள் பார்வை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த படத்தை கொண்டு வந்து ஒரு முயற்சி தான். இந்த படத்தை ஜனங்க பார்வைக்கு கொண்டு வந்து திரையில காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி தான். அந்த முயற்சிக்கு ஓரளவுக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். அதான் உண்மை. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும். இது ஒரு புது அனுபவம். நல்லாவே இருந்துச்சு. அவ்வளவு அமைதியா படம் பார்த்தாங்க. எங்கெங்க இடத்துல சிரிக்கணுமோ அங்கங்க சிரிச்சாங்க, எங்கெங்க இடத்துல கிளாப் பண்ணணுமோ அங்கங்க கிளாப் பண்ணாங்க. இது கண்டிப்பா சமுதாயத்துல விஷயத்துல இன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு கதை தான். இது ரொம்ப பழைய இதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கதை தான். அதை ஒரு திரைமொழி டோட்டல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சினிமா திரைமொழியில இல்லாம இது வேற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ரெகுலரா பாக்குற ஒரு சினிமா வரமுறை இல்லாம இது ஒரு புதுவிதமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புது அனுபவம் தான். இது ஒரு புது அனுபவமா இருக்கு. நஷ்டம் கொண்டு வந்தது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் சார் கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவரும் ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார் இன்னைக்கு. இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு வந்து அவர் எண்ணம் போல் எதுவாக நினைக்கிறார் அதுவாகவே வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வேன் நம்புறேன்.